கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய மரணம், இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தினா ஜனங்க விடுதலை ஆவாங்க, பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர் என்ன செய்வார்? அந்த சந்தோஷம், அவர் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எல்லாரும் பரலோகராஜ்யம் வருகிறார்கள் என்பதை குறித்த சந்தோஷத்தினால சிலுவையில் அவமானப்படணும், நிந்திக்கப்படணும், துப்பப்படணும். அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, விழாவில் குத்துவாங்க. அப்ப அந்த சிலுவை பாடை சகிக்கிறார். நான் என்ன சொல்லுவேன், சிலுவையில் ஒரு மனுஷனை தொங்க விட்டாங்கன்னா அவன் தாய் தகப்பனுக்கு அடங்காதவனும், அப்படி பைபிள் சொல்லுது. பிரயோஜனம் இல்லாதவனை தான் தொங்க விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலுவையில் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தரை தொங்க விடுறத அவர் நினைக்கும் போது அது ஒரு பெரிய அவமானம். எதான் அவமானம்? பாவம் செஞ்சவங்களையும் வீட்டுக்கு அடங்காதவனையும் தாய் தகப்பனை அடிக்கிறவங்களையும் அப்படி ஒண்ணுமே இல்லாத மூப்பட்டை கொடுத்து அவங்கள சிலுவையில தொங்க விடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை எண்ணாமல் அந்த பாடை சகித்து, அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, என் பிள்ளைகள்லாம் என்னுடைய ரத்தத்தினால மீட்கப்படுவாங்க, என் ரத்தத்தினால அவங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அதனால நான் இந்த ரத்த சிந்த கவலைப்படலை, நான் மரணத்துக்கு போக கவலைப்படாதபடி இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இப்படி தியானிக்கிறீங்க? அதை ஜெயித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் போய் வீற்றிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஒருவேளை நமக்கு கூட இந்த படிப்பு நல்லா படிச்சா இந்த அளவு வேலை கிடைக்கும், அப்போ ஒரு சின்ன சந்தோஷம். அதுக்கு கண்முழிச்சு என்ன பண்ணணும்? படிக்கணும். பரிசுத்தமா வாழ்ந்தா என் சந்ததி ஆண்டவரை தேடும், அதுக்கு நம்ம சில அவமானத்தை சந்திக்கிறோம். அதே போல என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கர்த்தருக்குள்ள பலனா இருந்து வேத வசனத்தை அவங்களுக்கு போதிக்கணும் இல்லையா? அதெல்லாம் நம்ம இருக்கணும்ல. இதெல்லாம் இந்த உலகத்துல கொடுக்கப்படுகிற சிலுவையின் பாடுகள். இதை நீங்க சந்தோஷமா எடுத்து, எனக்கு ஒரு பின்னாடி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எடுத்தால் தேவனுடைய சிங்காசனத்துல அவர் பக்கத்துல நியாயந்து இருக்கிறவர்களாய் நம்மை அமர்த்துவார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதனால அவமானத்தை பெருசா எடுக்காதீங்க, இயேசுக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும், உடைய வசனத்தின்படி எங்களை நடத்தும் அப்பா. நாங்கள் எங்களை பெருமையாய் பேசி விடாதபடி நீங்களே உயர்த்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.